நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. 2025 குரூப் 4 தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 பெறுவதற்கு நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் ஒரு பங்களிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து தினம் ஒரு இயல் மாதிரியாக படிக்க ஆரம்பித்து இன்றைக்கோட நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை அட்டை டு அட்டை படிச்சிருப்போம். ஸோ தினம் ஒரு இயல் அப்படின்னு படிக்கும் பொழுது நம்மால் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படிக்க முடியும். இலக்கணம் சேர்த்து மொழித்திறன் பயிற்சிகள் சேர்த்து புத்தகத்தில் அந்த இயலில் முழுமையாக என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் நிச்சயமாக ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அதனால தான் தினம் ஒரு இயல் வீதம் நம்ம தேர்வு வச்சுட்டு வரோம். ஸோ அந்த வகையில் 6ஆம் வகுப்பு இயல் 9. ஸோ இதோட 6th ஓல்டு புக்கு முடியுது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இயல் எழுதியிருப்பீங்க, ஃபஸ்ட் லெசன் எழுதியிருப்பீங்க டெஸ்ட்டு. அதோடைய விடை குறிப்பும் நான் உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில விடைகள் உங்களுக்கு மாறுபட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக புத்தகத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகே தான், பட் அதுக்கு கொஞ்சம் கரெக்டான ஆன்சராக நிச்சயமாக நான் உங்களுக்கு இனி வரக்கூடிய தேர்வுகளில் அப்லோட் பண்ணுறேன், ரைட்? ஸோ 6ஆம் வகுப்பு இயல் 9 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொறுத்துக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உலக புத்தக நாள் என்றைக்கு அப்படின்னா ஏப்ரல் 23, தொழிலாளர் நாள் மே 1. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம பொருத்தியாச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஆன்சர் ஓரளவுக்கு கிடஞ்சிரும். ஸோ அப்போ 2, 1ன்னு வரணும். இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? ஏபி இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ கொடிநாள் அப்படின்னா டிசம்பர் 7, குழந்தைகள் நாள் நவம்பர் 14. அப்போ 2, 1, 4, 3 அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ரைட். 2வது வினா 10 அதோடைய தமிழ் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ 1க்கு தனியாக கண்டுபிடிக்கணும், 0க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ 1க்கு என்ன சார் அப்படின்னா க, ரைட்டா? ஸோ 1உடைய தமிழ் எழுத்து க, 0னுடைய தமிழ் எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் யா, இப்படி வரும், ரைட்டா? ஸோ அதனால் க யா. அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கும். ஏ மற்றும் சி அப்படிங்கிறது சரியான பதில். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்து 3வது கேள்வியும் பொறுத்துக தான். மகளிர் நாள் மார்ச் 8, மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10, தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19, சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5 அப்படியே நேரடியாகவே இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. ஓகேவா? ரைட். ஸோ இதில் உங்களுக்கு நான் 2 கேள்விகள் கேட்குறேன். ஒன்று, இந்த மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10 கொண்டாடுறோம் இல்லையா? அந்த மனித உரிமைகள் நாள் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டு முதல் மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினும், சுற்றுச்சூழல் நாள் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு 2வது கேள்வி நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஸோ ஆன்சர் சர்ச் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட். ஸோ 4வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக தான். ஸோ அது தமிழ் எண்களை வைத்து பொறுத்துக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கடலை உருண்டை இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். கடலை உருண்டை எங்கனம் சுவைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான், இப்படி தான் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அப்போ 4க்கு என்ன அப்படின்னா ச, 5க்கு ரு, 7க்கு ஏ ஆ. ஓகேவா? ரைட். ஸோ 7க்கு ஏ, 8க்கு தான் ஆ இல்லையா? என்று அவன் கூறினான். ஸோ அந்த வகையில் நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1, 2, 4, 3 ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போது 4வது பொறுத்துக வினாவுக்கு ஆப்ஷன் டி ஆன்சர் கரெக்ட். 5வது வினா பாருங்கள், சுட்டெழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறது. ஸோ சுட்டி காட்ட பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு சொன்னால் 3. சுட்டெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னால் 3. அதுவே சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகை
அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கவனிங்க, சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2. இதிலே 2 கேள்விகள் வரும், கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஸோ சுட்டெழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறதோட கேள்வி முடித்தா 3 ஆ இ ஊ அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகை அப்படின்னு போனால் 2, ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. புரியுதுங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுட்டெழுத்துக்கள் எத்தனைன்னா 3 ஆ இ ஊ. சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகை அப்படின்னு சொன்னால் 2, அகச்சுட்டு புறச்சுட்டு. ரைட்டா? ஸோ இந்த ஆ இ ஊ அப்படிங்கிறத தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது அப்படின்னு சொன்னால் ஊ. ஓகேவா? இந்த ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து தற்பொழுது பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். உதுக்கான், உம்பர், உப்பக்கம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ உதுக்கான் அப்படின்னு சொன்னால் சற்று தொலைவில் பார். உம்பர் அப்படின்னா மேலே. உப்பக்கம் அப்படின்னு சொன்னால் முதுகு பக்கம் படிச்சிருப்போம் இல்லையா? ரைட். ஸோ அதற்கடுத்து வினா எழுப்ப 7வது வினா எழுப்ப பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 5. ஓகேவா? ஸோ ஏ, யா, ஆ, ஓ, ஏ, அதுதான். ஸோ இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுப்ப பயன்படக்கூடிய எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்களில் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்து எது அப்படின்னா ஏ. ஓகேவா? அப்போ என்ன சொல்லணும்னா ஏன் செய்தாய் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து தான் ஒரு சொல்லினுடைய முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்தாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஏ. சாரி. ஓகேவா? 8வது வினாவிற்கு ஏ அப்படிங்கிறத ஆன்சர். ரைட். 9வது வினா பாருங்கள். எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது அப்படின்னு சொன்னால் ஒலி. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் இது ஒலின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கரெக்ஷன் பண்ணிக்கணும். எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒலி, சவுண்டு. சரியா? ரைட்டு. 10வது கேள்வி பாருங்கள். இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக. இதெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சுருவோம். 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. ரைட். 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ரைட். 11வது கேள்வி. பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொன்னால் தனிப்பாடல் திரட்டு. பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். ஒரு பாட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ தனிப்பாடல் திரட்டில் அழகிய சுக்கநாத புலவர் பாடியிருப்பார். ஸோ தனிப்பாடல் திரட்டு தான் அந்த பாடல் வரி இருக்கும். ஓகேங்களா? முத்துசாமி துரை ராசேந்திரா கேள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் இல்லையா? ரைட். 12வது கேள்வி. ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது ஸ்லேடை, இரட்டுற மொழிதல். ரெண்டுமே கரெக்டு தான். சரியா? ஸோ அப்போ எப்படி வரும் வாக்கியம் அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்லோ தொடரோ 2 பொருள் தருமாறு பாடுவது ஸ்லேடை அப்படின்னு அழைக்கப்படும். இரட்டுற மொழிதல் என அழைக்கப்படும். இதற்கு வடமொழியில் ஸ்லேடை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ 13வது கேள்வி. அழகிய சொக்கநாத புலவருடைய ஊர் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம் எது சார் அப்படின்னா திருநெல்வேலி. அழகிய சொக்கநாதருடைய ஊர் அமைந்திருக்கக்கூடியது திருநெல்வேலி. அழகிய சொக்கநாதருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டு. அவருடைய ஊர் தச்சநல்லூர். ஓகேவா? ஸோ அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். இவருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. ரைட். 3 விஷயம் முடிஞ்சிச்சா? 16. குற்றால திரிகூட மலையங்கள் மலையே அப்படின்னு என்ற பாடலடி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டால் குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி. ஓகேவா? ஸோ குற்றால திரிகூட மலையங்கள் மலையே அப்படின்னு சொன்னால் குற்றால குறவஞ்சி பாடலில் இருக்கக்கூடிய ஒரு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் அடி தான் அது. ஸோ வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் ஒரு பாட்டு வரும், படிச்சிருப்போம் இல்லையா? ரைட். ஸோ அந்த பாடல் தான் இந்த குற்றால குறவஞ்சியில் இருக்கக்கூடிய பாடல். ஸோ திருக்குற்றால குறவஞ்சி நூலினுடைய ஆசிரியர் யார் சார் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர். ஸோ அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழினுடைய முதல் குறவஞ்சி எது அப்படின்னா இந்த திருக்குற்றால குறவஞ்சி தாங்க. சரியா? தமிழின் முதல் குறவஞ்சி நூல் அப்படின்னு கேட்டால்
குறவஞ்சி சிற்றிலக்கியம் அப்படின்னு கேட்டால் அது திருக்குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது திருக்குற்றால குறவஞ்சி நூலினுடைய ஆசிரியர்னா திரிகூட ராசப்ப கவிராயர். மந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா பெண் குரங்கு. மந்தி அப்படின்னு சொன்னால் பெண் குரங்கு. வானரம் அப்படின்னா ஆண் குரங்கை குறிக்கக்கூடியது. இந்த வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். ஸோ அதில் மந்தி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார்னா பெண் குரங்கு. ஓகேவா, ரைட். ஸோ அதே போல் 19வது கேள்வி பாருங்கள். மணி என்பதன் பொருள். மணி கிடையாது, ஆக்சுவலாக கொஸ்டின் எடுத்தது என்னென்னா வேணி என்பதன் பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார் அப்படின்னா சடை. ஓகேங்களா, வேணி அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா சடை. சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய அந்த சடைமுடியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வேணி. சரிங்களா. கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் அப்படின்னு ஒரு வரி வரும் இல்லையா. ஸோ வேணி என்பதன் பொருள் சடை. இதில் முக்கியமாக அறிஞர் பொருள் முக்கியமாக படித்து வச்சுக்கணும். குற்றால குறவஞ்சியில் மின்னார் அப்படின்னா கேட்பாங்க. மின்னார் அப்படின்னா பெண்கள். மின்னார் அப்படின்னா பெண்கள். மருங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். மருங்கு அப்படின்னு சொன்னால் இடை, இடுப்பு, இடை. அதே மாதிரி சூழ் உலை அப்படின்ற ஒரு அறிஞர் பொருள் இருக்கும், அதுவும் அடிக்கடி கேட்பாங்க. கருவை தாங்கும் துன்பம், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இதெல்லாம் வெறும் அறிஞர் பொருள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. தச்சர், பருத்தி, பின்னல், பலகை. இதை அப்படியே அகர வரிசைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபஸ்ட்டு தச்சர் வந்துடும், ரெண்டாவது பலகை, மூணாவது பருத்தி, நாலாவது பின்னல். ஸோ இப்படி தான் வரணும். ரைட்டா, தச்சர், பலகை, பருத்தி, பின்னல். ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். அகரவரிசையெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ இதோட நம்ம 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை அட்டை டு அட்டை படித்து வச்சுருப்போம். மறக்காமல் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிவிடுங்க எடுத்து. ஓகேவா, பாடத்தையும் படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரையும் ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 200 வினாக்களுக்கு மேலே நம்ம இப்போ எடுத்திருப்போம். ஓகேவா, கிட்டத்தட்ட 200 வினாக்களுக்கு மேலே 6ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து மட்டுமே நம்ம டெஸ்ட் வச்சுட்டு வரோம். ஸோ நம்முடைய டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய அந்த தினம் ஒரு இயல் தேர்வு, அதில் மறக்காமல் பங்கேறுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் டெலகிராம் லிங்க்கு சென்ட் பண்ணி அவங்களையும் இதை பயன்படுத்திக்க சொல்லுங்கள். நிச்சயமாக பொதுத்தமிழில் 100க்கு 100 பெறுவோம் அப்படிங்கிறதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.